11 நாட்கள் சஸ்பென்ஸுக்கு பிறகு ஒரு வழியாக மீண்டும் ஆட்சியை பிடித்து 5 ஆண்டுகளுக்கு முன் செய்த சபதத்தை நிறைவேற்றியிருக்கிறார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். ஆனால் இனிதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாக போகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பட்னவிஸின் ஆட்சிக்கு முன் உள்ள சவால்கள் என்னென்ன தெரியுமா? பட்னவிஸ் தான் பழைய பட்னவிஸாகத்தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதுதான் அவரது முதல் வேலையாக இருக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 132 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விட்டாலும் ஏக்நாத் ஷிண்டேவின் பிடிவாதத்தால் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரை கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாத நிலையிலேயே தவித்து வந்தார் பட்னவிஸ். ஷிண்டேவின் டிமாண்டுக்கு ஒட்டுமொத்த பாஜகவும் இறங்கி போக வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்விகளை பாஜக தொண்டர்களே எழுப்பினர். போதாக்குறைக்கு பாஜகவின் கொள்கைகளுக்கு ஒத்துப்போகாத அஜித் பவார் தேசியவாத காங்கிரசும் இந்த முறை கூட்டணியில் இருப்பதால் 2014 பார்த்த பட்னவிஸை இந்த முறை பார்க்க முடியாது என்கிற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல அவர் பல சமரசங்களை செய்ய வேண்டியது வரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் இதையெல்லாம் தவிடுபடியாக்கி பழைய பட்னவிஸ் என்பதை தன் சொந்த கட்சி தொண்டர்களுக்கே அவர் நிரூபிக்க வேண்டியது இருக்கும். இதற்கடுத்து இரண்டாவது மிகப்பெரிய சவாலாக அமையப்போவது உத்தவ் சிவசேனா மற்றும் சரத்பவார் தேசியவாத கட்சிகள். சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உடைத்துவிட்டு அந்த வேலையை பாதியில் நிறுத்தியிருக்கிறார் பட்னவிஸ். அடிபட்ட பாம்பாக சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கும் உத்தவ் மற்றும் சரத்பவார் அணிகளின் அரசியல் ஆட்டத்தை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் பாஜகவால் எதிர்கால அரசியலை பெரிய சிக்கல்கள் எதுவுமின்றி நகர்த்தி செல்ல முடியும். இல்லை என்றால் சட்டப்பேரவையில் எழும் எதிர்ப்புகளை விட களத்தில் எக்கச்சக்க சிக்கல்களை ஒட்டுமொத்த மகாயுதி கூட்டணியும் சந்திக்க நேரும். இதனால் உத்தவ் மற்றும் சரத்பவாருக்கு பட்னவிஸ் அடுத்து வைத்திருக்கும் பிளான் என்ன என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. அடுத்தது மகாராஷ்டிராவின் பொருளாதாரம். தற்போது $500 பில்லியன் இருக்கும் மகாராஷ்டிராவின் ஜிடிபியை $1 டிரில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது களத்தில் இருந்த நிலை தற்போது தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஹரியானா ஆகிய மாநிலங்கள் மும்பைக்கு நிகரான போட்டியாக வேகமாக வளர்ந்து விட்டன. போதாக்குறைக்கு மற்ற மாநிலங்களுக்கு வரும் தொழில்களை கூட குஜராத் வளைத்து போட்டு அள்ளிக்கொண்டு போவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதனால் இந்த புதிய சூழலில் தேவேந்திர பட்னவிஸ் என்ன மாதிரியான தொழில் தந்திரங்களை வகுத்து தனது $1 டிரில்லியன் இலக்கை அடையப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயம் விதர்பாவையும் மராத்வாடாவையும் ஓரளவாவது வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வது. பட்னவிஸின் 2014 முதல் 2019 வரையிலான முதலாவது ஆட்சி முழுக்க நகர்ப்புறங்களான மும்பை, புனே, நாக்பூரை மையப்படுத்தி இருந்தது. இதனால் இந்த முறை விதர்பா மற்றும் மராத்வாடாவை போக்கஸ் செய்து வளர்ச்சி திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவது மராத்தா மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும் என வலதுசாரி தலைவர்களே பேச தொடங்கி இருக்கின்றனர். பாஜகவுக்கு எதிரான மராத்தா மக்களின் மனநிலையை சரி செய்ய அஜித் பவார் போன்ற தலைவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் அவர்களின் ஆலோசனையாக உள்ளது. கடைசி விஷயம் தேவேந்திர பட்னவிஸின் டெல்லி நோக்கிய டார்கெட். ஆம், குஜராத்தில் மோடி செய்ததைப் போலவே மகாராஷ்டிராவிலும் தொடர்ந்து 3 தேர்தல்களில் பாஜகவை தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற செய்து மோடிக்கு சரிசமமான போட்டியாக வளர்ந்திருக்கிறார் பட்னவிஸ். அவருக்கு நிகரான போட்டியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத்தும் மட்டுமே தற்போது உள்ளனர். அதிலும் யோகி ஆதித்யநாத் 2027 உத்தரப்பிரதேச தேர்தலை பாஜகவுக்கு வென்று கொடுத்தால் மட்டுமே ரேஸில் தொடர முடியும். எப்படியும் அடுத்த பிரதமருக்கான ரேஸில் பட்னவிஸ் இருப்பார். ஆனால் அவர் தேசிய அரசியலுக்கு சென்றுவிட்டால் அவருக்கு நிகரான முதலமைச்சர் முகமாக தற்போது வரை மகாராஷ்டிராவில் பாஜக தலைவர் ஒருவர் கூட இல்லை. இதனால் ஓபிசி அல்லது மராத்தா சமூகத்தில் இருந்து 2ஆம் கட்ட தலைவர்களை மெல்ல உருவாக்கி வளர்த்துவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் பட்னவிஸ். இது அவரது அரசியல் வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடியலாம் என்றாலும் மகாராஷ்டிராவில் பாஜக தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்த்து விடுவது அவசியமாகிறது.